டைரக்டர் ஆஃப் அன்னமயில். அன்னமயில். நீங்க பஞ்சாயத்து பண்றதுக்கெல்லாம் நான் வந்து தீர்ப்பு சொல்லணும். ஆமா ஆமா. இப்போ நீங்க வேலையை பத்தி பேசுறீங்களா பிக் பாஸை பத்தி பேசுறீங்களா? எல்லாமே பேசுவோம். அது நீ எதெல்லாம் கட் பண்ணுமோ அதெல்லாம் கட் பண்ணிடு. ஒரு உதாரணம்னா என்ன, ஒருத்தங்க சாடியை காட்டி சொல்றது. ஐசா என்ன சமையல் பண்ண? டீ தூள் போட்டு வச்சா அது மாதிரி. ஏன் யூடியூப்ல ஒரு டீ தூள் ஏலக்காய் போட்டு வைக்கிறா கிரேவி. உன்னை பச்சையா திட்டுவா. சரி நீ செய்ய, அதுக்கப்புறம் எங்க எனக்கு சொல்லு. ஏமா இது பாருங்க, யாருமே வேலை செய்யல, நியாயம் தான் நடக்குது. இப்படிலாம் ஆளை வச்சு இந்த அந்த மேடம் தான் பேசுகிறாங்க அவ்வளோ தெளிவா. தெரியுதா? ஹாய் சொல்லு. நீங்களும் ஹாய் சொல்லுங்க. சரி சார் ஹாய் சொல்லுங்க. ஹாய். நான் நைட்டி இல்லை ஐசே, வருஷம் வருஷம் பிறக்கும்போது நம்ம வயசாகிறோம் மட்டும்தான் முன்னேறுது. மற்றபடி எதுவும் உங்கள் மூஞ்சிலே அதில் தெரியாதுக்கா. ஐஸ் தான் நல்லா க்ளீனாக தெரியும். நீ தாண்டி தெரியும். உண்மையாகவும் 2025 வருது ஐசு. ஆனால் எதுவுமே முன்னேற்றமே கிடையாது. வாரம் பூரா சம்பாதிக்கிறோம். இந்த பக்கம் காசை வந்து அந்த பக்கம் போகுது. ஆண்டவன்ட்ட கேளு, ஆண்டவா இதுக்கு ஒரு மாற்றத்தை தா அப்படின்னு. மாற்றத்தை தா. மாற்றம் தான் வந்துருச்சு. என்ன அடுத்த வாரத்துக்கு வேலை இல்லையா? பேசாம வீடு ஐசு அம்மா என்ன சொல்றாங்க பாரு. ஐசு மாற்றம் அப்படின்னு அதான் சொன்னாங்க. அதான் நான் அப்படியே காப்பி பண்ணி சொன்னேன். நீ திருப்பி அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டா ஐசு லாட்ரி எடு. ஐசு லாட்ரி எடுத்து 2025 அடிக்குதான் பார்ப்போம். எனக்கு வேணாம் சீனியர், உழைக்கிறதே கையில நிக்க மாட்டேங்குது. இதுல லாட்ரி எடுத்தா மட்டும் நின்றுருப்பா. ஆசைதான். ஆசையே வேண்டாம் சீனியர். நம்ம சம்பாதிக்கிறது நம்ம கையில இருந்தா போதும். எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கையும் இல்லை. அந்த காசு வந்தாலும் நம்ம கிட்ட எல்லாம் நிலைக்காது. அது வேணும், உண்மைதான். வேண்டாம். அது வந்து ஒரு போதை மாதிரி ஒரு தடவை எடுத்தா ஆசையா எடுத்துட்டே இருக்க தோணும். அதுக்குள்ளேயே போயிட்டு இருக்கணும்னு தோணும். எங்க அப்பா முதல்ல லாட்ரி சீட்டு அவ்வளோ லாட்ரி சீட்டு அதுதான் ஒரு டைம் அடிச்சுச்சுன்னா உள்ள விடுவோம். ஆசைதான். ஆசையா போனோம் அப்படின்னா நம்ம மோசமா இருக்கும். அதனால எது நேரமோ அதை காசு போயிட்டே இருக்கணும். நேற்றுக்கு விஜய் டிவியில் ஒரு படம் போட்டாங்க ஐசு, கொன்றால் பாவம்னு சொல்லி. வரலட்சுமி கொன்றால் பாவம்னு படத்தோட பேரு. அதுல வரலட்சுமியும் சக்தியும் தான் பார்த்தா. அந்த அவ வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அவன் உள்ள வர ஊருக்கு வர மயிலு வந்ததுக்கு அப்புறம் இரு அதை சொல்லக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட்னு சொல்லக்கூடாது, இடையில தான் சொல்லணும். அப்புறம் இவன் வரலட்சுமி என்ன பண்ணும், இவன் வந்து என்ன சொல்லுவான், அவங்க வீடு ரொம்ப ஏழை. வரலட்சுமி வீடு, அவங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வீட்டு வேலைக்கு கூலி வேலைக்கு போகிறவங்க. அப்புறம் பார்த்தா இவன் வந்து சொல்லுவான், என்கிட்ட இவ்வளோ பணம் இதுக்கு காசு இருக்குன்னு பெட்டியை திறந்து காமிச்சு கொடுப்பான். காமிச்சு கொடுத்தா இருந்து வரலட்சுமிக்கு வயசும் பக்கத்து வீடியோ போயிருந்தோம்.
நல்லதா பேசு. நான் அதை பத்தி பேசுறேன். லைவ் ஆன் பண்ணி வைக்கலாமா? ஏம்மா அப்போ யார் மெசேஜ் பண்ணுறாங்க? வேலை செய்கிற மாதிரி தானே